6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் தேசிய சின்னங்கள் பார்க்குறோம். ஸோ பார்ட் 1 பார்த்தாச்சு. ஸோ பார்ட் 2 ஓகேங்களா. உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். பாலிட்டி மை ஓன் நோட்ஸ்னு சொல்லியிருக்கும் ஓகேங்களா. ஸோ இயற்கை தேசிய சின்னங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆலமரம் 1950. ஆலமரத்தில் பாதினா அது எப்படி வச்சுக்கலாம், பாதினா என்னது 50 தானே. ஸோ பாதி தான் நமக்கு யூஸ் ஆகும். அப்போ ஆலமரம் 1950 இது வந்து ஒரு பெருமையின் சின்னம். நெக்ஸ்ட் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமரையிலையும் அப்படி தான், பாதி தான் நம்மளால் பார்க்க முடியும், மீதி உள்ளது எல்லாமே கீழ்ப்பகுதியில் தான் இருக்கும், தண்ணிக்கு கீழே தான் இருக்கும். ஸோ அப்போ 1950. ஸோ இது வந்து எங்கே வளரும் அப்படின்னா சேத்துல தான் அதிகமாக வளரும், ரொம்ப அழகானது. ஸோ மயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1969 63. இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு மயில் வந்து எந்திரிச்சிது அப்படின்னா மதியம் 3 மணிக்கு தான் தூங்க போகும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதனுடைய தாயகம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியா தான். தொகையை கொண்ட பறவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா புலி வந்து என்னது ஒரு பூனையோட இனம் தான். ஸோ வந்து பெரிய இனம் ஓகேங்களா. 1973. அதாவது புலி வரதுக்குள்ளேயே நம்ம 7 முன் ஓடிடணும். 7 முன் அப்படியே வச்சுக்கோங்க. டோட்டல் புலி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 70% புலி, இந்தியாவில் வந்து 70% வந்து இருக்குது. உலகத்திலே இந்தியாவில் 70% வந்து இருக்குது. கங்கை ஆறு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2008. இது 6ங்கிறது 6, 8ங்கிறது இது, அதுக்கு அடுத்த இது என்னது 8. ஸோ வற்றாத ஆறுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் வரலாற்று புகழ்மிக்க தலைநகரங்கள் தான் இந்த ஆற்றில் தான் தோன்றி நல்லா செழித்து வளர்ந்துச்சு அப்படிங்காங்க. யானையை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னா 10 ரூபாய் கொடுக்கணும். ஸோ 2010. தாயகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆசியாவில் வந்து இருக்குது. வாழ்கிற காட்டு பிரதேசம் வந்து நல்லா பாதுகாப்பதில் இது முக்கிய பங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லாக்டோபாசிலஸ் எடுத்துக்கிறாங்க. 12 மணி நேரம் பாலை புளிக்க வைக்கணும். ஸோ லாக்டோபாசிலஸ். ஸோ தோழமை பாக்டீரியா. ஸோ லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களுடைய குழுவில் முக்கிய பங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆற்று ஓங்கில் 2010. அது இந்த டால்ஃபின் வச்சு இந்த இது வச்சுலாம் காமிப்பாங்களே, விளையாட்டு போட்டி மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதுக்கு டிக்கெட் வந்து எவ்வளோ 10 ரூபா. ஸோ தான் வாழும் ஆற்றோட சூழலில் அந்த அமைப்போட நிலையை வந்து நமக்கு வந்து உணர்த்தும் ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து அருகி வரக்கூடிய உயிரினமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மாம்பழம் 1950. மாம்பழம் வந்து பாதி காய்ச்சி பாதி பழுத்து தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் ஏ சிடி வந்து இருக்குது, சமவெளியில் வளரும். நெக்ஸ்ட் வந்து ராஜநாகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹோபிபாக்கஸ் ஹானா. நீண்ட வடிவம் கூடிய ரொம்ப நீளமாக இருக்கும், வடிவம் கொண்டதாக இருக்கும். ஸோ மலைக்காடு சமவெளியில் வந்து வாழும். இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஹோப்பி அப்படின்னு வச்சுக்கலாம். பாக்ஸில் வந்து ராஜநாகத்தை வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 3 வீடியோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே.